அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்களே, நம்ம ஹீரோ தேடி அவனோட ரூமுக்கு வந்து பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ உள்ள ஆளைய காணோம். ஆனா அதுக்கு பதிலா மிஷிகோஷி ஹாட் ஸ்பிரிங் லேண்டுக்கு போறதுக்கான விஐபி டிக்கெட்டை பாக்குறானுங்க. அதை பார்த்தவனுங்களால அதை நம்பவே முடியல. ஏன்னா விஐபிக்கு கூட அவ்வளவு சீக்கிரத்துல இந்த டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதான். அப்படிப்பட்ட டிக்கெட் இப்ப இவனுங்களோட கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால இவனுங்களுக்கு ஒரு வில்லத்தனமான ஐடியா வருது. அது வேற இல்ல, இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு மிஷிகோஷில வேலை பார்க்கற ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்கள டேட்டிங் கூட்டிட்டு போகலான்னு ஆசைப்படுறானுங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நடந்ததே வேற. டேய் சொல்லுங்கடா, இந்த டிக்கெட் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நாங்களே செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் இந்த டிக்கெட்டே கொடுத்திருந்தோம். அப்படிப்பட்ட டிக்கெட் உங்க கையில இருக்கா? ஒண்ணு நீங்க திருடி இருப்பீங்க, இல்ல கீழே கடந்து எடுத்திருப்பீங்க. இது ரெண்டுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு இவ கேக்குறா. அதுக்கு அவனுங்களும் அதெல்லாம் இல்லங்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு இது கிஃப்டா வந்துச்சு, அவனோட ரூம்ல இருந்தா நாங்க இதை எடுத்துட்டு வந்தோம்னு சொல்றானுங்க. யார் அந்த ஃப்ரெண்டு இவ கேக்குறா. அதுக்கு இந்த பையபுள்ளிகளும் நம்ம ஈரோட பேரை சொன்னது மட்டும் இல்லாம அவன் தாங்க டிக்கெட்டை கொடுத்து மிஷிகாஷில வேலை பார்க்கற யாராச்சும் ஒருத்தங்க டேட்டிங்க்கு கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு இவனுங்க சொல்லவும் அதை கேட்ட இவனால அது நம்பவே முடியல. நம்ம கொடுத்த டிக்கெட்டை மாஸ்டர் ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நம்மள ஒரு ஆளா டேட்டிங் வேற கூப்பிட்டுருக்காரு இப்படின்னு இவன் நினைச்சாலும் இன்னொரு பக்கத்துல இருந்து பாக்குறப்ப லாஷோட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோடு கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான். அதனால இந்த விஷயத்த சீக்கிரமா செவன் ஷாஸ்டர் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி கிளம்பி போக இவனுங்களும் கேக்குறானுங்க, நீங்க எங்க கூட டேட்டிங் வரீங்களான்னு. அதுக்கு இவரும் இதை பத்தி தான் நான் பேச போறேன், அது வரையும் இந்த இடத்தோட நவுந்தீங்க நடக்கிறத வேற பாத்துக்க இப்படின்னு மிரட்டி விட்டு போக பையன் பயந்துடுறானுங்க. அப்படி எங்க பார்த்தா அவனுங்க சொன்ன விஷயம் செவன் ஷாடோஸ்குள்ள ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஏன்னா மிஷிகாஷி ஹாட் ஸ்பிரிங் லேண்டை இவங்க இந்த வாரம் ஓபன் பண்ண போறாங்களா. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லுதுங்க, டிராகன் டிஎஸ்ன்னு. எனக்கு புரியலன்னு இவன் சொல்றான், தெளிவா சொல்றேன்னு படத்தை ஒட்டியே காமிக்குதுங்க. அதுல ஒருத்தன் சாகரத்துக்கு முன்னாடி டிராகனோட கண்ணீர் கோல்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு செத்துறான். லாஸ்டோட டிராகன் டீத்துங்கிறது இந்த ஒரு நாட்டுப்புற கதையில அதுவும் ஒண்ணு. பழங்காலத்துல இருந்து தூங்கிட்டு இருக்கிற புராண கதை. சாவேஷன் ஆக வேண்டிய சூழல் அது. சோ இந்த இடத்த நல்லா தோண்டுங்க, கோல்டன் டீத் வானத்துல இருந்து பொழியுது இப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சும் புரியாத மாதிரி இதுங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இதுங்க எல்லாம் நம்ம ஹீரோ சொன்ன இடத்துல குழி தோண்டிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல தேடியும் நம்ம ஹீரோ சொல்றது கிடைக்கவே இல்ல. ஆனா ஒரு இடத்துல இவங்க எதிர்பாராத ஒண்ணு இவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுதான் ஹாட் ஸ்பிரிங். லாஷோட டிராகன் மேலதான் ரொம்ப ஆர்வத்துல இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல நாங்க டிராகனோட மேஜிக் ஆராவ எந்த இடத்துலயும் பார்க்கவே இல்லையா. மேபி டிராகன் கூட அந்த கல்ட்டுல ஒன்னா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸலானோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கல்ட்டு இருந்தவங்க எல்லாருமே நம்ம தரத்து அடிச்சாச்சு. இருந்தாலும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு இது உறுதியா சொல்லிட முடியாதுன்னு ஆல்பா சொல்றா. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஹாட் ஸ்பிரிங் கேட்டுக்கு யாரும் போறது? ஏன்னா நம்ம அவருக்கு கொடுத்தது 6 டிக்கெட் தான், 3 போக இப்ப 3 தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஆளும் எனக்கு இந்த டிக்கெட் வேணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு முதல்ல என்கிட்ட தான் கேட்டு இருந்தானுங்க. அதனால எனக்கு ஒரு டிக்கெட் வேணுங்கிற மாதிரி சொல்லவும் ஆல்பா அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா இந்த மிஷினை செவன் ஷாடோஸ்ல இருக்கிறவங்களால மட்டும் தான் ஹேண்டில் பண்ணி முடிக்க முடியும். உண்மையாவா இல்ல அவ உருட்டா இருந்தாலும் இதுங்களுக்குள்ளேயே நான் தான் போவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதை விட்டு நமக்கு வேற வழியே இல்லைன்னு ஆல்பா சொல்றா. நாங்களும் தயார் தானே இதுங்களும் சொல்லுதுங்க. 7 தவிர பேலன்ஸ் இருந்தது எல்லாமே கதவு சத்திட்டு போயிடுதுங்க. இன்னொரு பயங்கரமான சண்டை நடக்க போகுதுங்கிற மாதிரி பார்த்தா கடைசியில ராக் பேப்பர் சிசர்ஸ் இருக்குது இவ்வளவு பெரிய அலப்பறை பண்ணிருக்கீங்க. ஆனா அப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா நம்ம ஹீரோ இவனுக்கு கூட வரவே இல்லையே. அதனால இதுங்க மிரட்டி கேக்குதுங்க, செட் காகுற ஒரு வாரம் மாட்டாரான்னு. இவனுங்களும் பயத்திலேயே கண்டிப்பா செட் வருவானுங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. அதை கிட்ட இதுங்களும் சிரிச்சுக்கிட்டே போயிடுதுங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோ வரமாட்டாங்கிறது இவனுங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ வருவானுங்கிற ஒரு பைய சொல்லி இவ்வளவு தூரம் இவனுக்கு வந்திருக்கானுங்க. இதை வச்சுக்கிட்டே கடைசி வரையும் ஓட்டியலானுங்க மாதிரி முடியும் பண்ணிருக்கானுங்க. இப்படி இவனுக்கு பண்றத பாக்குறப்ப என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ இவனுங்க கூட வரவே இல்லைன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவனுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே லாஷோட எங்கதான் போயிருப்பாரு? வீட்டாவோ லாஷோக்கு நான் எப்பயுமே இடைஞ்சலாதான் இருக்கேன், அதனால என்னால முடிஞ்சா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்றான். அதுக்கு எக்ஸலானோ லாஷோட இங்க வராத நினைச்சு நீ சந்தோஷமா போடணும். ஏன்னா நீ தான் தின்னு கொழுத்து போயிருக்கிய. ஆல்பாவோ லாஷோட இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கலாம்னு சொல்றா. ஆகா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவ மொத்தமா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். ஈட்டாவை பார்த்தா கலர் மாறுற மாதிரி ஒரு ஃபிளேம கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா இது ஆல்ரெடி ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு. டெல்டா அடிச்ச பால் இவனோட மூஞ்சர் பஞ்சர் ஆக்கிருது. வீட்டாவை பார்த்தா அவ ஏதோ ஒரு யோசனையில இருக்கா. எக்ஸலோட ஏதாச்சும் வித்தியாசமா நடக்குதா இல்லையாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆல்பா சொல்றா, நம்ம விஷயம்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஜாலியா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஏன்னா நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்காக சிலதை இழந்துதானே ஆகணும். இருந்தாலும் லாஷோட நமக்காக இது எல்லாத்தையும் பண்ணுவாருங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் பண்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்கிற மாதிரி இவளே சொல்றா. அதுக்கு எக்ஸலோட நோ கூட இந்த வெக்கேஷனை ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்றான்னு சொல்றா. ஈட்டாவை பார்த்தா எக்ஸலானா அவ பாத்துக்கிட்டே இருக்கிறா. அதுலயும் எக்ஸலனுக்கு லைட்டா பயம் வந்துருது, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ. அப்படி எங்க பார்த்தா அடிச்சடியில பைபிளிங்க 2 பேரும் என்ன இருந்துச்சுங்கிறத மறந்துட்டானுங்க. அப்படியே இருந்தாலும் சில விஷயம் உங்களுக்கு நல்லாவே நான் இருக்கு. குளிக்கிறதுக்கான பெசிலிட்டி என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை? ஏன்னா இப்ப இவனுக்கு 2 பேரும் தனியா தானே இருக்கானுங்க. இருந்தாலும் பாரம்பரியப்படி பார்த்தா தனித்தனியா பிரிச்சிருந்தாலும் 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்னதா தரம் மட்டும் தான் இருக்கும். அதனால இவனுக்கு 2 பேரும் அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுறாடுங்க. என்னதுங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்படி அங்க இருந்து இங்க பார்த்தா இவங்க 3 பேரும் ஹாட் ஸ்பிரிங்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. அதுல பீட்டா என்னன்னா நான் ஒரு எல்ஃப் பிரின்சஸ் சொல்றேன். ஜீட்டாவுக்கு அந்த டிராகன் ரேஸ் பத்தி இருக்கிற ஸ்டோரி புரியல. அதனால அவன் அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறான். ஒரு காலத்துல இந்த இடத்துல ஒரு இளவரசி
வாரிசு வாழ்ந்துட்டு இருந்தா அவன் என்ன பண்ணானா கூட்டத்துல இருந்து பிரிச்சு வந்த ஒரு குட்டி டிராகன் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாக்குறப்ப பிரின்சஸ் இறந்து கிடக்குறாங்க. அதோட அந்த பிரின்சஸ் அழுகுற மாதிரி அந்த டிராகனுக்கு தெரியாதோ அந்த டிராகனு கூட சேர்ந்து அழுவ ஆரம்பிச்சிருது. அதுலதான் இந்த ஹாட் ஸ்பிரிங்கிறது ஒண்ணு உருவாயிருக்கு. லாஷோ இதுல இருக்கிற ஏதாச்சும் ஒண்ணு தேடிட்டு இருக்கிறாங்கிறத நாங்க நினைக்கிறோம். லேம்டா நீ சூப்பரா கதை சொல்றேன்னு பீட்டா சொல்றா. அப்படி இங்க பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படியாச்சும் அந்த சைடுல இருக்கிறது பாத்திர மாட்டோமாங்கிற மாதிரி ட்ரை பண்றானுங்க. ஆனா நடந்ததுங்கிற மாதிரி ஈட்ட ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அதோட ஈட்ட அந்த மேஜிக் எனர்ஜி ஃப்ளோ ஆறதா கண்டுபிடிக்கிறா. அதுவும் இந்த ஹாட் ஸ்பிரிங்ல டெல்டா ஒரு பட்னாமுக்கு அது டார்கெட் பண்ணி இவனுக்கு ஒரு கண்ணில் அடிக்குது. இங்க பார்த்தா ஜீட்டாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கிறா. அது கீட்டா சொல்ற இப்ப நமக்கு பிரின்சஸோட கண்ணீர் வேணும்னு. அப்படியே அடுத்த சைடு இவங்களோட பார்வை பீட்டா பக்கம் மாறுது. இந்த ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணா நம்ம எதிர்பார்க்கறது கண்டிப்பா கிடைச்சிடும்னு இவ சொல்றா. பீட்டாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. வேடா விட்டுருக்கீன்னு கவர ஆரம்பிச்சிடுறா. ஈட்டாவும் இதா சாக்குங்கிற மாதிரி 4-5 பிட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்ட பீட்டாவும் மலைமலையா அழ ஆரம்பிச்சாரா. அப்படி அவ அழுதுல அந்த டிராகனும் வெளில வந்துருது. அந்த டிராகனை பார்த்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றா. அடுத்த இவங்க எல்லாரும் அவங்களோட காஸ்டியூமை மாத்திடுறாங்க. என்ன கலர் இது பப்ளிக்கா இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் ஷாடோ கடன் தெரியக்கூடாதுல, அதுக்காக தான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அப்படியே இவங்க எல்லாரும் அந்த டிராகன் அட்டாக் பண்றாங்க. ஆல்பாவா அவங்களோட ஃபைனல் டச்ச குடுக்குறா. அதுல அந்த டிராகன் மொத்தமா அழிஞ்சிருது. இதான் கோல்டன் டேஸா லாஷோட சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. பீட்டா பார்த்துட்டு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்றான். பீட்டா எழுதிட்டு இருந்ததை பார்த்த டிராகனும் கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு மறைஞ்சு போயிடுது. அதோட நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் இது ஒரு ஷோங்கிற மாதிரி மூடி மறைச்சிருதுங்க. ஆல்பா பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான் இன்னைக்கு ஹாலிடே கொடுத்ததுக்கு. அப்படி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம நொந்து நூலாகி போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. இருந்தாலும் பைபிளிங்களுக்கு இங்க நடந்தது எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. அதனால இவனுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறேங்கிற மாதிரி சொல்றானுங்க.